ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம சேரன் வந்து பாத்தீங்கன்னா தடபுடலா விருந்துக்கு ஏற்பாடு பண்றாப்ல. ஆனா இது நடேசனுக்கு பிடிக்காம வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் என் வீட்டுல பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா எப்பயும் சாந்தமா பேசுற நம்ம சேரன் வேணும்னே வந்து பாத்தீங்கன்னா சத்தமா அவங்க அப்பாவை பிடிச்சி திட்டி விட்டுறாரு. நீங்க இருக்கிறதா இருங்க, இல்லைன்னா எப்பயும் போல வீட்டை விட்டு வெளியில ஓடுவீங்களே அது மாரி ஓடிட்டு அவங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வாங்க அப்படின்னு சத்தமா சொல்றாப்ல. அதுக்கப்புறம் நடேசன் அப்படியே அமைதியா போயிட்டாப்ல. என்னடா நம்ம அண்ணனா இவ்வளவு சத்தமா பேசுறது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இப்படிலாம் பேசினாதான் அவரு அடங்குவாரு அப்படின்னு நம்ம சேரன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சமையல் ஏற்பாடுலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கார்த்திகா வந்து பாத்தீங்கன்னா இங்க சேரன் வீட்டுக்கு வர்றதுக்காக அழகா புடவெல்லாம் கட்டிக்கிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா, ஏமா நீ வந்து இப்பயே போறியா, என்ன அதுக்குள்ள இப்படி அலங்காரம்லாம் பண்ணிக்கிட்டு கிளம்பிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்ல நானும் அவரும் வெளியில போயிட்டு வரலாம்னு இருக்கோம் அப்படின்னு கார்த்திகா சொல்ல, எங்க கோயிலுக்கு போயிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்க, இல்ல மாமா வீட்டுக்கு விருந்துக்கு போறோம் அப்படின்னு சொன்ன உடனே, எந்த மாமா வீட்டுக்கு அப்படின்னு கேட்ட உடனே, சேரன் மாமா வீட்டுக்கு தான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு கோபம் வருது. ஸோ கோவம் வந்து அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கும்பொழுது, நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், அவரே போகலான்னு சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும், இதையும் மீறி ஏதாச்சும் பிரச்சனை பண்ணீங்கன்னா நான் நடந்த எல்லா விஷயத்தையுமே அவர்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு நம்ம கார்த்திகா அவங்கள பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதே நேரத்தில் கார்த்திகாவோட வீட்டுக்காரரும் அங்கே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேரன் மாமா வீட்டுக்கு கிளம்பி வராங்க. ஸோ கார்த்திகா வழக்க தோஷத்தில் பின்வாசல் வழியாக வராங்க. இதை பார்த்து சேரன், என்னப்பா இப்படி வரியே, இப்படிலாம் வரக்கூடாது, போயிட்டு முன் வாசல் வழியா வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் முறைப்படி முன் வாசல் வழியா வராங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்திகா எல்லாரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ எல்லாருமே நல்ல விதமாக தான் பேசுகிறாங்க. அங்கே இருக்கிறவங்க எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு நல்லா கவனமாக பார்த்துக்கிறாங்களாட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் போகிற நேரத்தை கேட்குறாங்க, அப்படின்னா இப்பயே சாப்பிடுங்க, அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இலையெல்லாம் போட்டு சாப்பாடெலாம் பரிமாறிக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்கள பற்றி விசாரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏன் இன்னும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு மாப்பிள்ளை கேட்க, அண்ணனுக்கும் மாப்பிள்ளை பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நடேசன் பிரச்சனை பண்ணிடுவார் அப்படின்னு பார்த்தோம், அவரும் எதுவும் பிரச்சனை பண்ணல. ஆக மொத்தத்தில் சாப்பிட்டுட்டு இவங்க எல்லாருமே கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தான் தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.